அந்த விஸ்வாமித்திர மகரிஷி தான் நமக்கு இந்த காயத்ரி மந்திரத்தையே இந்த உலகத்திற்கே அருளச் செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அவர் மூலியமாகத்தான் நமக்கு காயத்ரி மந்திரம் என்கின்ற அந்த உயரிய மந்திரமே கிடைத்திருக்கிறது. அவர் உலகத்திற்கே நண்பராக இருப்பதால் அவருக்கு விஸ்வாமித்திரர் என்கின்ற பெயரானது அவருக்கு கிடைக்கிறது. அதுல இருந்தா இந்த கௌசிகன் என்ற பெயர் மாறி அவருக்கு விஸ்வாமித்திர மகரிஷினே வந்திருத்த. மற்ற ரிஷிகள் எல்லோருமே, இறைவன் உட்பட எல்லோருமே அவரை பிரம்ம ரிஷி என்று ஏற்றுக்கொண்டாலும் வசிஷ்டர் மட்டும் அவரை பிரம்ம ரிஷின்னு ஏத்துக்கவே இல்லையா. ஏன்னு சொன்னா, அவர் என்னதான் பிரம்ம ரிஷி பட்டம் அடைந்திருந்தாலும் அவரிடத்திலே, விஸ்வாமித்திரரிடத்திலே பணிவு என்பது அந்த காலத்திலே இல்லையாம். அவர் எப்பொழுதுமே யாருக்குமே தலை வணங்கி வணக்கமே சொல்ல மாட்டாராம். ஏன்னா அவர் ஒரு ராஜாவா இருந்தவர் இல்லையா ஏற்கனவே. அது போக நான் எவ்வளவு கடுமையான தவம் செய்து இந்த ரிஷி பட்டத்தினை அடைந்திருக்கிறேன் என்கின்ற அந்த கர்வமும் ஆணவமும் அவரிடத்திலே எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்குமாம். அதனால்தான் யாருக்குமே தலையை குனிந்து வணக்கம்ங்கிறதே சொல்ல மாட்டார். யாராவது வணக்கம் சொன்னா கூட ஆஹா அப்படின்னு ஆசீர்வாதம் தான் பண்ணுவாரே தவிர வணங்கவே மாட்டாராம். அப்படி வணங்கினால் கூட இறைவனை வணங்கும் பொழுது கூட இப்படித்தான் வணங்குவாரை தவிர தலை குனிந்து யாரையுமே வணங்க மாட்டாராம். அவரிடத்திலே பணிவு என்பதே இல்லை என்பதால் தான் வசிஷ்டர் அவரை பிரம்ம ரிஷியாகவே ஏற்றுக்கொள்ளவில்லையாம். ஒரு கட்டம், ஒரு காலகட்டம் என்று வரும் பொழுது அந்த விஸ்வாமித்திர மகரிஷியிடமிலும் கூட அந்த பணிவு என்பது வந்து சேர்கிறது. அவர் எப்பொழுது அவரிடத்திலே பணிவு என்பது வந்து அவர் தன்னுடைய தலையை குனிந்தாரோ, தலையை குனிந்து வணங்கினாரோ, அன்று முதல் தான் வசிஷ்டர் வந்து நான் உம்மை பிரம்ம ரிஷியாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத சொன்னாராம். ஆக அந்த பிரம்மத்துவம் என்பது வந்தால், ரிஷிகளாக இருந்தாலும் கூட அந்த பிரம்ம ரிஷியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பிரம்மத்துவம் அப்படின்னு சொல்றா இல்லையா, அந்த பிரம்மத்துவத்தினுடைய அடையாளம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பணிவு அடக்கம் என்பதே. இதனை வலியுறுத்தவே வசிஷ்டர் இவ்வாறு அவரிடத்திலே நடந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு அந்த புராண கதைகளானது சொல்கிறது. ஆக இந்த பிரம்மத்துவத்தின் மூலமாக நாங்க என்ன சார் பெறப்போகிறோம் அப்படின்னு சொன்னா, அதன் மூலமாகத்தான் தெய்வீகத்தையே உணர முடியும், இறைவனையே உணர முடியும். அந்த பணிவு அடக்கம் என்பது எல்லோருக்கும் தேவை. அதனாலதான் திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருப்பார், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் சொல்லியிருப்பார் இல்லையா. அடக்கம் அமரர் அருள் உய்க்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அடக்கம் இருந்தால்தான் இறைவனுடைய அருள் என்பதும் நமக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.